இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு ஃபைட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது. ரஜினியோட லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அப்படி இருந்த மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போயும் அதே லுக்காக தான் இருக்குது. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் நல்லா செதுக்கியிருக்காங்க. கூலி ட்ரெய்லர் வந்து ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. இப்போ எல்லாம் அதாவது இந்த ஸ்டோரி லைனே வந்து எதுவுமே ட்ரெய்லரில் ரிவீலே பண்ணல. ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் பார்த்த லோக்கி ஃபிலிம்லேயே வந்து இது கொஞ்சம் தலைவருக்காக எடுத்தது. இது எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு அதான் தலை கேஜிஎஃப் மாதிரி இருக்குது. ஃபேன்லிய லெவலில் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி அனிருத் வந்து ஃபேன் பாய் சம்பவம் நொறுக்கி விட்டுருக்காரு. அப்புறம் அமீர் கானு, நாகார்ஜுனா, சுபின்லாம் ஆக்டிங் நொறுக்கியிருக்காங்க. சூப்பர் ஸ்டாரு வழக்கம் போல் செஞ்சுருக்காரு. சீன்ஸ்லாம் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ட்ரெய்லர்லேயே வந்து நிறைய ஷார்ட்ஸ் அப்படி இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக சௌபின் ஷெயருக்கு அப்புறம் வந்து நம்ம நாகார்ஜுனா சாருக்குலாம் செம்ம ஸ்கோப் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாகார்ஜுனா சார் வந்து செம்ம டெரராகவும் ஒரு பெரிய உண்மையாலே ஒரு கேங்ஸ்டர் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அது வந்து தலைவருக்காக எடுத்தது. இது எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு ஐடியாவே இல்லை. கண்டிப்பாக இது 1000 கோடி எடுக்குமான்லாம் தெரில. பட் கண்டிப்பாக ஒரு பெரிய கலெக்ஷன் அடிக்க 100% வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் பேன் இண்டியா படமாக வேறு வருது. ஸோ ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த அனிருத் மியூசிக்லாம் வந்து ட்ரெய்லரில் வேறு மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து 2 பாட்டுமே சூப்பராக போச்சு. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுல பெரிய ஆவலாக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, லோக்கியா ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வயலன்ஸில் வந்து காம்ப்ரமைசேஷனே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சென்சார் வேறு கொடுத்துருக்காங்க தலைவர் படத்துக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு. அண்ட் முக்கியமாக இதில் வந்து தலைவரோட ஹியூமர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருக்காங்க. அது நல்லா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் தலைவர் தரிசனத்துக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆஸ்கர் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 crores ஆச்சு அடிக்கும். மூவி வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா மூவியாக மாறும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து இந்த மூவி வந்து பாருங்கள். கேஜிஎஃப் மாதிரி இருக்காங்கிறது நம்மளுக்கு ட்ரெய்லரை பார்த்து நம்ம கெஸ் பண்ணிட முடியாது. பிகாஸ் நம்ம ட்ரெய்லரை வச்சு தான் எல்லா படத்தையுமே கெஸ் பண்ணுறோம். பட் இதில் வந்து கேஜிஎஃப் மாதிரியே அதுக்கான சிமிலாரிட்டிஸ் இருக்குது. பட் அதுதான் இருக்குமாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. நம்ம பார்த்தா கண்டிப்பாக கேஜிஎஃப்பை விடவே பெட்டராக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அந்த வாட்சை வச்சு தான் ஏதோ கதை மூவ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்த டீசர்லேயும் ட்ரெய்லர்லேயும் காமிச்சிருக்காங்க. அது ஏதோ விதத்தில் கரெக்டாக வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக தலைவரோட மேசிவ் ஹிட்டாக இந்த படம் அமையணும். ஆஸ்கார் அவார்டு கொடுறா ட்ரம்ப்ன்றது உண்மையானன்றது மட்டும்தான் ஆசையே. ஸோ தேங்க்யூ. ஆமாம், ஃப்ரெண்டோட ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் ஏதோ சம்திங் பில்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. அது எப்படி இருக்குன்னு தெரில. தலைவரை நம்ம லைக் அவர் நிறைய டான் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காரு. டான் கேரக்டர்ஸ் தான் நிறைய பண்ணியிருக்காரு. அது ஒன்று ஒரு மாதிரி மலேசியா டானு, மும்பையில் தாராவியில் டான், இந்த மாதிரி வேறு மாதிரி பார்த்தோம். இதில் இவர் டானா இல்லை என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. அண்ட் ஃப்ரெண்டுன்றதை மெயினாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு டோட்டலாக தெரியல. ஆனால் அந்த தலைவர் ஃப்ரெண்டு யாருங்கிற அந்த ஒரு கியூரியாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அது யாருன்றதுதான் தெரில. ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி நம்ம லியோலேயே வந்து அந்த கடைசி கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அந்த வண்டியில் போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அது எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு ஹீரோ வந்து வில்லன் ரோல் நடிக்கிறாருன்ற மாதிரியே இல்லாமல் ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபைட் அண்ட் ஆக்ஷன்ஸுமே இதில் வந்து காம்ப்ரமைசேஷன் இல்லாமல் வயலன்ஸாக பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஃபேமிலி ஆடியன்ஸ் வரமாட்டாங்கங்கிறது எப்படிங்கிறது தெரில. பிகாஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் தலைவர் படத்துக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. முக்கியமாக வயலன்ஸ்னால தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லாமல் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கான காரணமாக இருக்கலாம். பட் என்றைக்குமே தலைவர் படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்லாமல் வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ஆடியன்ஸும் வருவாங்க தான் நினைக்கிறேன். பட் தேட்டர்ஸ்க்கு தான் தெரியும் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையானே. பட் ஏன்றது ஒரு பக்கம் தான். பட் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும் தலைவர் படம்னாலே. அதான் ஃபைட்டு, கேமரா ஒர்க்கு, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பயங்கரமாக இருக்குது. கேஜிஎஃப் மாதிரியே இருக்குது. கேஜிஎஃப்பையும் தாண்டுன்னு எதிர்பார்க்குறோம். பார்ப்போம். நீங்கள் ஒரே நிமிஷம் கிராஃபிக்ஸ் அண்ட் எல்லாமே ஃபைட் சீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட வந்து பாருங்கள் அந்த மூவி. எக்ஸ்ட்ரஸ் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. அதை பற்றி மட்டும் அப்படி இருந்து காட்டுறது ஹிட் ஆகிடும். சர்டிஃபிகேட்டா மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபைட் சீன் யங்ஸ்டர்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாமே இருக்குது. தலைவர் எப்பவுமே தலைவர் தான், நீங்கள் நம்பியே வந்து பாருங்கள். ட்ரைலர் வச்சு கதையை கெஸ் பண்ணோன்னா ஃபாதர் எமோஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். தலைவர் செயலில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆக்டிங்கு சொல்ல வேணாம்.
எமோஷனல் நொறுக்கிடுவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எமோஷனலாக இருக்குமா, மோஸ்ட்லி ஆக்ஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தலைவர் ஸ்லாக் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் நிறையா. ஃபஸ்ட்டே போகிறோம், மாஸ் பண்ணுறோம். ஃபைட் சீக்வன்ஸ்ல எப்படி இருந்துச்சு ட்ரைலரில்? ஃபைட் சீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் மாதிரி எடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஹிட் அடிக்கும் மூவி. நல்லாவே இருக்குது ஒரு ஃபைட் சீன் எல்லாமே. ட்ரைலர் என்ன பிடிச்சிருக்கு? நிறைய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க. ட்ரைலரில் வந்து நிறைய ஸ்டாஃப் வந்து நடிச்சிருக்காங்க அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். 1000 கோடி கண்டிப்பாக அடிக்கும் எதிர்பார்க்குறோம். ட்ரெய்லரே பங்கமாக இருக்குது. ஆகஸ்ட் 14க்காக வெயிட்டிங். கேஜிஎஃப் மாதிரி ஆர்பர் சீன்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி எப்படி ஃபைட்டு கேமரா ஒர்க்லாம் கேஜிஎஃப் மாதிரி இருக்குது, அதை பற்றி தளபதி மாதிரி அவர் வந்து ஃப்ரெண்டோட அப்பாக்காக, சித்திகாசனோட அப்பாக்காக பள்ளி வாங்கின மாதிரி பார்க்கல. கூலி ட்ரெய்லர் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. படம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு இப்போ கேஜிஎஃப் மாதிரி எடுத்திருக்காங்க. கேஜிஎஃப் எப்படி ஒரு கோல்டு மைனில் அது மாதிரி நடக்குமோ அந்த மாதிரி இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆர்பரில் நடக்கிற மாதிரியான சீன்ஸ் தான். ஆக்ஷன் சீக்கர்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் படத்தில் எப்படி லியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் தரத்தில் இப்போ ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குமோ அதே மாதிரி எப்படி என்னப்பா ஃபைட்டிங் கேஜிஎஃப் கேஜிஎஃப் மாதிரியா? அன்பரி மாஸ்டர் வந்து ஃபைட் சீன் சொல்லவே தேவையில்ல. ஆக்சுவலி அன்பரி லோகேஷ் அவரோட இதில் செஞ்சுருக்காரு தரமாக. வெயிட் பண்ணி பார்ப்போம். கேஜிஎஃப் மாதிரி இருக்குது, ஆனால் அதோடய மாசாக இருக்கும் நம்ம தலைவர் சாகில். எதிர்பார்ப்போம். நிறைய ஸ்டார்ஸ் நடிச்சிருக்காங்க, மல்டி ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஸோ மல்டி ஸ்டார்ஸ் இருந்தாலே அது ஓரளவுக்கு ரீச் ஆகிடும்னு நமக்கு தெரியும். இந்த படம் கன்ஃபார்ம் ரீச் ஆகும். ஆல்ரெடி ஜெயிலரில் பார்த்துட்டோம். ஸோ இதுவும் அந்த மாதிரி குக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இல்லை இவ்வளோ கொஸ்டின் சொல்லுங்க. ட்ரைலர் எது பிடிச்சது மட்டும் சொல்லுங்கள். ஃபைட்டு கேமரா யார் இந்த ஸ்லோமோ அந்த மாதிரி சீன்லாம் தலைவர் கரெக்டாகவே இருக்கும். நார்மலாக எடுத்தால் பக்காவாக இருக்கும். வச்சு செஞ்சுருக்காப்புல. பார்ப்போம். வெயிட்டிங், ஈகர்லி வெயிட்டிங். ஆர்பர் சீனும் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பேன் இண்டியா ஸ்டார்ஸு உபேந்திரா, நாகார்ஜுன், சோபி சகோதரன் ஒன்றொருத்தர், அதுக்கப்புறம் ஃபுல்லாக த்ரில்லு தான். ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் மோடில் இருக்கும். ஒரு ஃப்ரெண்டுக்காக ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு கதை தான். தளபதி 2 மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கும் தான் நினைக்கிறோம். ஆர்பர் சீன்ஸ், அந்த கிரீஸ் அவரோட ஃபோட்டோகிராஃபிலாம் பயங்கரமாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய செட்டிங்கு, அந்த கடலை சுற்றி அந்த ஆர்பர் கப்பல், அதை சத்யராஜும் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பாக ஒரு பேண்டிய லெவலில் ஒரு ஹிட் அடிக்குன்னு தான் நினைக்கிறோம். நாகார்ஜுனும் புதுசாக இது வரைக்கும் ஹீரோ சாக்லேட் பாய் கேரக்டர் தான் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு வில்லனிசமாக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். இருந்தாலும் கொஞ்சம் ஏ சர்டிஃபிகேட் வந்திருக்கு. அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் தவிர மற்றபடி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு பேண்டிய லெவல் ஹிட் அடிக்குன்னு தான் நினைக்கிறேன். கேஜிஎஃபோட ஃபார்ம்னாவும் சலாரோட ஃபார்மாவும் ஹெவியாக இருக்கும் இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஹிட்.